குற்றங்கள் கம்மியானது காரணம் வந்து காவல்துறையான திறமையான செயல். சென்சிட்டிவாக ஒரு குற்றங்கள் உங்களுக்கு அப்பியர் ஆகிட்டே இருக்குது பேப்பரில். அது காரணங்கள் வந்து அந்த ரவுடிகளை செய்யக்கூடிய காரியத்தை இங்கிட்ட மக்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இருக்க காவல்துறை 3 காவல் ஆணையரும் மிக திறமையான காவல். சார் ஆக்சுவலி எப்படி சார் இவங்களுக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது? இப்போ அந்த வட மாநில இளைஞர்கள் வந்து நிறைய வேலைக்கு வரும்போது இதை ஒரு தொழிலாக செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து 70 பேரை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ்கார் தான் இருக்கார். அப்போது ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது மிச்சம் 69 பேர் தப்பு பண்ணுவாங்கல்ல. கேகே நகரில் ஒரு டாக்டர் அம்மா கஸ்டம்ஸ் அசஸ் பண்ண வேல்யூ டியூட்டி இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டுருங்க, பணம் போட்டுனா உங்களுக்கு வீட்டுக்கு சாயங்காலம் ஒரு பெரிய கொரியர் நம்பர் கொடுத்து சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா ஒரு 90 லட்சம் கட்டுது. என்னுடைய இந்த கணினி காதல் எல்லாமே காவல்துறைக்கு தலைவலி. அது ஏதோ ஒன்று அங்கிளோ தாத்தாவோ எங்கேயோ பேசி ஏதோ ஆளை வச்சுக்குங்க, மாயமாக இருக்கிற ஆளெல்லாம் வேண்டாம். டாக்டர் அம்மா போய் பார்த்தா, அம்மா தாயே நீ ஒன்றை வைத்தியம் பண்ணு, மாப்பிள்ளை வேணா காவல்துறையில் கேளு, நாங்கள் பிடிச்சி விடுறோம். இது மாய வலையெல்லாம் இல்லை, ஆசை வலை. அந்த அம்மாவுக்கு இந்த இவ்வளோ பெரிய சென்னையில் ஒரு டாக்டர் கிடைக்கலையா? நாங்களும் லண்டன் போய் செட்டில் ஆகும்னு ஒரு ஆசை. இந்த சப்ஜெக்டை வேணான்னு சொல்கிறது தான் என்னுடைய கரெக்டான சொசைட்டிக்கு நான் செய்கிற மிகப்பெரிய தொண்டா இருக்கும். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க சார். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் சூப்பர் ஹீரோஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ நீங்க வந்து இப்போ ரீசெண்டா எவ்வளோ கேசஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுல ரொம்ப சென்சிட்டிவான கேஸை பத்தி இப்போ ஷேர் பண்ண முடியுமா? எஸ். அதாவது குற்றங்கள் கம்மியானது காரணம் வந்து காவல்துறையான திறமையான செயல்பாடு. அதுவும் புதுசாக வந்திருக்க மிஸ்டர் அருண் காவல் ஆணையர் வந்து யங் மேன் அண்டு தமிழ்நாடு ஆஃபீஸர், தமிழ்நாடு தெரிஞ்ச ஆஃபீஸர், ஒரு திறமையான அதிகாரி, ரொம்ப திறமையான அதிகாரி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவர். நல்லா தெரியும், அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவரோட மோட்டிவேஷன் தான் அது காரணம். ஒரு டீம் ஒர்க் பண்ணுதுன்னா அந்த டீமுக்கு நல்லா ஒர்க் பண்ணுற காரணம் மோட்டிவேஷன். அவர் இப்போ போட்டிருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப யங் ஆஃபீஸர்ஸ். இப்போ ரவுடிகள் அப்படின்றதால தான் ஒரு குற்றங்கள் அடிக்கடி சென்சிட்டிவாக ஒரு குற்றங்கள் உங்களுக்கு அப்பியர் ஆகிட்டே இருக்குது பேப்பரில், சோஷியல் மீடியாவில் அப்பியர் ஆகிட்டே இருக்குன்னா அது காரணங்கள் வந்து அந்த ரவுடிகளை செய்யக்கூடிய காரியத்தை இங்கிட்ட மக்களுக்கு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பேர், ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஹீரோவாக அவங்க தன்னை உருவகப்படுத்திக்கிறாங்க. இப்போ இருக்க காவல்துறை 3மே வடக்கு, நமது சென்னை, தாம்பரம் 3 காவல் ஆணையர்களும் மிக திறமையான காவல் ஆணையர்கள். வடக்கில் சங்கர், இங்கே வந்து திரு அருண், இங்கே வந்து திரு மோடக் தாம்பரமில். இவங்க 3 பேருமே மிக திறமையான காவல்துறை ஆணையர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் ரவுடி மினிமைசேஷன், ரவுடிசம் மினிமைசேஷன் பண்ணணுன்றதுல. அதில் ரவுடிகளை கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. A++, A+, B, Cன்னு. A++ன்றப்போனா நிறைய 20-30 குற்றங்கள் அவங்க மேலே இருக்கும், பல கொலை வழக்குகள் இருக்கும். இப்படி குற்றவாளிகள் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கும்போது இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஷனில் இருக்கும்போது சொன்ன ஒரு கேஸ் வந்து சமீபத்தில் எலிமினேட் பண்ண ஒரு நல்ல கேஸ் அப்படின்னும்போது இந்த சிசிங் ராஜா அப்படின்னு ஒருத்தர். இந்த சிசிங் ராஜா என்ன பண்ணார் அப்படின்றது மீடியாவில் வந்து
அது வந்து வேற ஒரு கொலையோட சம்மந்தப்பட்டவன்ட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு மீடியாவில் வரும். ஆனால் உண்மையாகவே அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துப்பாக்கியே உரிமம் இல்லாத ஒரு துப்பாக்கியை காட்டி வேலைச்சேரில் ஒரு மதுக்கடையில் போய் மிரட்டுறாரு. இதுதான் வழக்கு. ஸோ அவர் மேலே இருக்கிற ஒரு கேஸ் என்னென்னா, ஆர்ம்ஸ் ஆக்டில் ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க வேலைச்சேரில். J7 வேலைச்சேரில் அவர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவர் தேடிட்டுருக்காங்க. அவர் மறைஞ்சிட்றாரு. புரிஞ்சுங்களா? காணாமல் போய்ட்றாரு. அவர் 2 குற்றங்கள். 1 ஆயுதத்தை காட்டி மிரட்டுவது, 2 வந்து உரிமம் இல்லாத ஆயுதம் வச்சுக்கிறது. புரியுது. ஸோ இவரை பற்றி தீவிரமாக விசாரிக்கும் போது, இப்போ இந்த தனிப்படைகள் தீவிரமாக விசாரிக்கும் போது இவர் வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து விசாரிக்கும் போது எல்லோரும் நேச்சுரலாக ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த துப்பாக்கி எங்கே அப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த துப்பாக்கி எங்கேன்னு கேட்டபோது அவர் வந்து ஈசிஆர் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணா டெம்பிள் அந்த பக்கத்தில் பக்கிங்ஹாம் கால்வாய் பக்கத்தில் ஒளிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது காவல்துறை அதிகாரிகள் இன்னசென்ட்டாக தான் போகிறாங்க. சரி, துப்பாக்கி எவிடன்ஸுக்கு வேணும்ல, கோர்ட்டில் கேட்பாங்கல்ல, எவிடன்ஸுக்கு வேணுன்ற போது துப்பாக்கியை எடுக்கிறாங்க. அவருக்கு தானே தெரியும், அந்த சிசிங் ராஜாவுக்கு தான் தெரியும். இந்த சிசிங்கிற பேர் வந்தது காரணம் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அவர் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் பிரபல நிதி நிறுவனங்களுக்கு பணம் கட்டாதவங்க வண்டியை போய் மிரட்டி சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவார். ஒரு வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளோ காசுன்றது அவருக்கு வருது. அதில் அந்த லோக்கல் ரவுடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அவருக்கு வந்து அவர் கொஞ்சம் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர்னு சொன்னாங்க. எனக்கு அவர் தெரியல. அங்கே போய் இந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன் துப்பாக்கியை அப்படின்னு ஒரு செடிக்கு கீழே வச்சுருக்கேன்னு சொல்லி புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி போய் எடுத்துகிட்டு வாண்டிருக்காங்க. எப்பொழுதும் காவல்துறை கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அவர் எடுத்த உடனே சுட ஆரம்பிச்சிட்டார். ஒரு குண்டு வந்து காவல்துறையோட வண்டியில். ஸோ தற்பாதுகாப்புக்கு சுடும்போது அவர் இறந்துடுறார். தற்பாதுகாப்புக்கு சுடும்போது சுட்டு தான் ஆகணும். காவல்துறைக்கு துப்பாக்கி வந்து வச்சுக்கணுன்றது ஒரு விதி. தற்பாதுகாப்பு சுட்டிருக்காங்க, அவர் இறந்துடுறாரு. அவ்வளோதான். அந்த சிசிங் ராஜா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரவுடியோட சகாப்தம் முடிஞ்சிடுது. அண்ணா இதுதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோட ஒரு சின்ன. சார் ஆக்சுவலி எப்படி சார் இவங்களுக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது? இப்போ சொல்ல தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த வட மாநில இளைஞர்கள் வந்து நிறைய வேலைக்கு வரும்போது இதை ஒரு தொழிலாக செய்கிறாங்க. இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து துப்பாக்கிகள் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்குமா. இப்போ ஒரு 5000 ரூபா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்லை, ஒரு மேக்ஸிமம் ஒரு 25,000 ரூபாய்க்கு நல்ல துப்பாக்கி, நவீன துப்பாக்கிகள் கிடைக்குதுன்றாங்க. இந்த சிசிங் ராஜாட்டது எடுத்த கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி ஒரு மிக நவீன துப்பாக்கி, ஆட்டோமேட்டிக் பிஸ்டல். சார் இந்த நார்த்லேருந்து இங்கே மைக்ரேட் ஆகி இந்த இடத்துல வரவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்களே சார். அப்போ இதை இன்னும் டைட்டன் பண்ணால் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் இல்லையா? டைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து போலீஸ் ரேஷியோ அப்போ நாங்கள் சொல்லுவோம். ஒரு போலீஸ்காரர் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ஒரு 70 பேரை பார்க்கணுன்னு ஒரு கணக்கு வருது. ஸோ 70 பேரை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ்கார் தான் இருக்கார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். அப்போது ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது மிச்சம் 69 பேர் தப்பு பண்ணுவாங்கள்ல. அது வந்து மக்களாக திருந்தணும். இது ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு என்கவுண்ட்ரு இதெல்லாம் வந்து வழக்கில் இருக்குது. சிசிங் ராஜா கேசஸ் எல்லாம் வழக்கில் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது வந்து ஒன்றும் நான் இதில் தெளிவுபடுத்த விரும்பினது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் உரிமம் இல்லாத ஒரு துப்பாக்கி வச்சுருந்தார். அதான் அவருக்கு ஆபத்தாக முடிஞ்சதுன்னா நான் வந்து பதிவிடுறேன். இப்போ அடுத்து வந்து ஒரு டாக்டர், KK நகரில் ஒரு டாக்டர் அம்மா, ரொம்ப சிறப்பான டாக்டர் அம்மா. அவங்க ஒரு பீடியாட்ரிக்ஸ் ஏதோ பண்ணுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தனக்கு கல்யாணம் ஆகலை பாவம். அந்த அம்மாவுக்கு ஒரு 35-40 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகலை. திரும்பி மேட்ரிமோனி ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோன்னா லண்டனில் ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறதா அந்த மேட்ரிமோனி ஆப்பில் சொல்லுது. எலைட்டு ஏதோ ஒரு எலைட்டு சர்வீஸ் தானே. ஓ ஆமாம், அதில் ப்ரீமியம் எலைட்டுலாம் இருக்கும். அதில் போட்டு பணம்லாம் கட்டிடுறாங்க. கட்டினோன்னா அங்கே ஒரு டாக்டர் அங்கேருந்து பேசுகிறாரு. பேசுனா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட் ஆனோடனே டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, டாக்டர்ன்ட்டு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பழகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருடம் தொடர்ந்துருக்கு அந்த விஷயம். தொடர்ந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் கிஃப்ட்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா லண்டன் போகிறதுக்கு எல்லா விதமான சமாச்சாரமும் ரெடி பண்ணிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிடுச்சு, நான் லண்டனுக்கு கிளம்புறேன்ப்பா,
எனக்கு அங்கே ஒரு நல்ல மருத்துவர் மாப்பிள்ளையே கிடச்சிட்டாரு அப்படின்னுச்சு. யாரும் அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை போல இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு. டாக்டர் அம்மாவுக்கு பர்த்டே வருது. பர்த்டே வரும்போது ஃபோன் பண்ணுறாரு. ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லிட்டு, உனக்காக நான் வந்து பல விதமான கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இது நார்மல் மோடஸ் ஆப்பரண்டி இப்போல்லாம். மோடஸ் ஆப்பரண்ட்னா இப்படி தான் பண்ணுறாங்க அந்த சைபர் கிரிமினல்ஸ். இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்கேன், கஸ்டம்ஸ் வந்து உனக்கு கூப்பிடுவாங்க, நீ டியூட்டி கட்டி எடுத்துக்கப்பா, டியூட்டி நீ தான் கட்டணுன்றாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க டார்லிங், நான் எடுத்துக்கிறேன், நீ அனுப்பிச்சதை நான் விட்டுருவேனான்னு அந்த அம்மா சொல்ல வருது. அதை ஒரு 1 hour 2 hourல வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பேசுகிறாரு, வீடியோ கால்லே வர்றாரு. நீங்கள் தான் டாக்டர் சோவன் சோவா, கற்பனைக்கு அந்த அம்மா பேர் காஞ்சனான்னு வச்சுக்கோங்க. காஞ்சனாவா? ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விலையுயர்ந்த கிஃப்ட்ஸு, ஒரு காரு கூட வந்திருக்கு, செகண்ட் ஹேண்டு காரு, டியூட்டிக்குள்ளே கட்டணும், எங்களோட கஸ்டம்ஸ் ஏஜென்சிஸ் கிளியரன்ஸ் ஏஜென்ட் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்றாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு கிளியரன்ஸ் ஏஜென்ட் எல்லாம் வீடியோ கால்லே வராங்க. அது எப்படி சார் வீடியோ கால்? நம்ம நம்பர் இருக்கு, வீடியோ கால் வராங்கங்க. இது கடைசியில் சொல்கிறோம் என்ன நடந்துச்சுன்னு. வராங்க. வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவர் பேசுகிறாரு. அவங்க வந்துச்சு, டியூட்டிலாம் கால்குலேஷன்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டம்ஸ் அசஸ் பண்ண வேல்யூ, டியூட்டி, இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டுருங்க, பணம் போட்டுனா உங்களுக்கு வீட்டுக்கு சாயங்காலம் ஒரு பெரிய கோரியர் நம்பர் கொடுத்து சொல்கிறாங்க. கொஞ்சம் அந்த கோரியர்காரர் பேசுகிறார், எங்களை புக் பண்ணிட்டாங்கம்மா, அவங்க வீட்டு அட்ரஸ் லொக்கேஷனாக கரெக்டாக கொடுங்க, இதை விட என்ன வேணும் கொடுத்துருது. உடனே இந்த அம்மா ஒரு 90 லட்சம் கட்டுது. சார் ஏங்க என்னங்க விளையாடுறீங்களா? லண்டனில் அனஸ்தீஸ் பெரிய டாக்டருங்க அவரு, கிஃப்ட் அனுப்பிச்சிக்கிறாரு. என்ன 90 லட்சம்? 90 லட்சம் கட்டுச்சா? அதோட எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். போட்டு பார்க்குது, லண்டன் ஃபோன்லேருந்து எல்லாமே சுவிட்ச் ஆஃப். இங்கே பேங்க்கு 0 புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ தான் திருப்பியும் இதே உன்னுடைய இந்த கணினி காதல் எல்லாமே காவல்துறைக்கு தலைவலி. என்ன காதல்? கணனி அப்படின்னா ஃபோன் காதலா? கம்ப்யூட்டர் காதல் எல்லாமே. ஓஹோ. இந்த கம்ப்யூட்டரில் காதல் பண்ணுற பற்றியா, இது எல்லாமே காவல்துறைக்கு தலைவலி. அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், கம்ப்யூட்டரில் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்து வீட்டில் அங்கிள், அது ஏதோ ஒன்று அங்கிளோ தாத்தாவோ எங்கேயோ பேசி ஏதோ ஆளை வச்சுக்குங்க. மாயமாக இருக்கிற ஆளெல்லாம் வேண்டாம். ஏன் சார் இந்த ஃபோன் காதல் கோட்டையில் ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்ன நீ இன்னொரு முறை எதனா ஏமாறணும்னு நினைக்கிறேன். ஐயோ இருக்கிற நீ இல்ல சார், எதுவுமே வேணான்றீங்களே. இந்த ஃபோன் காதல்ல வந்து நான் கமலி பேசுறேன், சூர்யா பேசுறேன், அந்த காதல் கூட வேணான்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்பெல்லாம் பேசினா 90 லட்சத்துக்கு வச்சுக்கோ சார். டூ மச் சார். 90 லட்சம். அப்புறம் உடனே இருக்காங்க காவல்துறை. ஆனால் எல்லாம் திருப்பி எல்லாத்தையும் A to Z கேட்டு பார்த்தா, பீகார் பக்கத்தில் ஒரு வில்லேஜில், ஜார்க்கண்ட் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஒரு ரூமில் இருந்தால் எத்தனை பேர் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்புறம் பிடிச்சின்னு வந்து நையை புடைச்சி. பிடிச்சிட்டிங்களா சார்? பிடிச்சி நையை பிடிச்சி அந்த டாக்டர் அம்மா போய் பார்த்து, அம்மா தாயே நீ கொண்ட வைத்தியம் பண்ணு, மாப்பிள்ளை வேணா காவல்துறையில் கேளு, நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம், நல்ல பசங்களாக இருக்கிறானுங்க, என்ன எங்களுக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுக்காதம்மா, இங்கே போய் ஜார்க்கண்டெல்லாம் போய் தேட முடியாது. சார் 90 லட்சத்தை பிடிச்சிட்டாச்சா? அது ஒரு என்ன 90 லட்சத்தை வாங்கி அப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டு வச்சுருப்பான். என்ன பேசுகிற நீ? ஒரு 50 லட்சம் 40 லட்சம் ரெக்கவர் ஆகிருக்கும், அவ்வளோதான். அது கோர்ட் வேலையாக போட்டு ரெக்கவர் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம உட்காந்துக்கணும். அது எத்தனை நாள் சார் ஆகும்? அது ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்தில் வந்துடும். அது வேறு விஷயம் வந்துருங்க. சும்மா இருக்கிற காவல்துறைக்கு எங்களை மாதிரி கிரிமினாலஜிஸ்டுக்கு இந்த பெரிய வேலை இல்லை, உட்காந்து கேட்கணும். அது வேறு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் சிரிச்சு பேசுவாங்க. என்ன நாங்கள் போய் கேட்கும்போது அழுகை நிறுத்துங்கம்மா, கொஞ்சம் அழுகை நிறுத்துங்க, இப்போ சொல்லுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு எப்போ ஃபோன் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அது நல்லா வந்து சார் 90 லட்சம் போச்சு நல்ல. அது அப்புறம் நாங்கள் சொல்லுவோம், அம்மா போக வேண்டியதெல்லாம் போகலைல்ல, கற்பு காப்பாற்றப்பட்டுச்சு இல்லை, அது போயிருந்தா கூட கம்முன்னு தான் சார் இருப்பாங்க, பணம் போயிடுச்சு இல்லை சார். அது எனக்கு தெரியாது, கற்பை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு வர்றது கற்பு திருடு போய் யாரும் வந்து சொன்னது கிடையாது. பணம் திருடு பணம் தான் ஓடி வருவாங்க. அதனால் நான் பணத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், நீ வேற யார்ட்டையாவது கேட்டு. இல்லை சார், எனக்கு ஒரு பெரிய டவுட்டு, இவ்வளோ படிச்சிருக்காங்க டாக்டர், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எப்படி சார் ஒரு செகண்ட்ல இப்படி ஏமாறுறாங்க? கஷ்டப்பட்ட காசு. ஆசை தலைவி, ஆசை.
அமெரிக்காவில் போனால் என்ன அப்படியே ரோடை தங்கத்தில் போட்டு என்ன வைரத்தை லிக்விட் பண்ணி குடிக்க சொல்லி கொடுத்து என்ன அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது ஒரு ஒரு மாயாதான், ஒரு மாயாதான். இப்போது நம்ம நண்பர் இருக்கார், கேமரா நண்பர், அவர் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு, பார்க்கறதுனேங்கிறேன். அவர் நான் என்ன பண்ணலாம்ங்கிறேன், நீங்கள் நைட் ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போகலான்னுக்கிறேன். என்ன நைட் ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போகலான்னுக்கிறேன். அவர் அப்போ தான் தெரியும் அவருக்கு பெண்கள் என்னன்னு கதைன்னு தெரியும். ஆபத்தான விஷயங்கள் இல்லை, ரோட்டில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் எப்படி உட்காந்துக்கிறாங்க. ஒன்று நம்ம ஏரியாலே கூப்பிட்டு போனால் போதும். நாளைக்கு காத்தால ஒரு வாட்ச் ஒரு ஃபோன் இருக்குது. விவேநகர் ஸ்டேஷனில் ஒரு ஃபோன் பண்ணார், தீரா கவலைப்படாத, இந்த கண்டிஷனில் இருக்கிற சார் கூப்பிட்டு போனார், பேண்ட் ஷர்ட்டு கூட எல்லாம் கிடக்குறேன். சார் உண்மையாலுமே இப்போ இருக்க சிச்சுவேஷன் இவ்வளோ மோசமாக இருக்கு, ரொம்ப மோசம். இதுக்கு எங்கே தான் சார் ஒரு எண்டு கார்டு? இப்போ நீங்கள் பெரிய பெரிய கிரிமினல்ஸே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணியாச்சு, ஸோ நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பட் இந்த மாதிரியான ஒரு மாய வலை இதில் நடக்கக்கூடிய சில இது மாய வலையெல்லாம் இல்லை, ஆசை வலை. அதான் சார் மாய வலை. மாயான்றது இல்லாத ஒரு விஷயம், ஆசைன்றது இருக்கிற விஷயம். போதை மனசுக்குள்ளேயே இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு வடிவேலு சொல்லுவார் பற்றியா, எங்களுக்குள்ளே பல உருவம் இருக்குன்னு பாரு பற்றியா, அது மாதிரி எங்களுக்குள்ளே பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கான். அதான் இது ஒரு கதை. ஸோ நீங்கள் திருப்பி பதிவிடுறது என்னன்னா, இந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் எந்த ரிஸ்க்லையும் மாட்டிக்க கூடாதுன்றீங்கல்ல சார்? நான் திருப்பி பதிவிடுறது மேட்ரிமோனி சைட்டுக்கு ஆப்புக்கும் எனக்கும் எந்த எதிரியும் கிடையாது, எந்த எதிரியும் கிடையாது. ஆனால் நாங்கள் சந்தித்த வழக்குகள் எல்லாமே மேட்ரிமோனி ஆப்பில் தான் வருது. அது இந்த ஆப்பு நான் குறிப்பிட்டு சொல்லலை, நல்ல ஆப்புகள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. அதை நீங்கள் ஒரு நீங்கள் கொஞ்சம் வருமுன் காப்போம் திட்டத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ நீ ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிடுற, இப்போ உனக்கு எனக்கு தெரியும், இப்போ நம்ம கிரிக்கு எனக்கு தெரியும், இப்போ அவர் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிடுறாரு. நைஸாக வந்து என்கிட்ட, சார் இந்த பாப்பாவை நான் செலக்ட் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க சார்னா, அந்த ஊர் காவல் நிலையத்தில் கூப்பிட்டு இல்லை மக்களை கூப்பிட்டு, மக்களே இந்த பெண்மணி யாரு கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணணும்ன்றீங்க. நம்ம வீடை பார்க்குற, அது எவன் கூட தெரியல, என்ன காரை பார்க்குற, அவன் என்ன காரை வாங்கினான்னு தெரியும், எங்கே கார் வாங்கினான்னு தெரியல, புரிஞ்சுட்டிங்களா? ஒரு வாட்சை பார்க்குற, என்ன ஒரு இப்போல்லாம் வந்து அன்றைக்கி ஒருத்தர் பெரிய செயின் போட்டு வந்தார், ஒரு பெரிய ரவுடி. இவ்வளோ செயின் ஐயா, இது வந்து சுத்தமாக கோல்டு இல்லையா, இது 650 ரூபா எடுத்து கொடுத்தான். ஆனால் உண்மையாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிரேஸ்லெட்டு, ஒரு கையில் போடுற காப்பு ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதே கம்பெனியில். அவன் என் பேர் போட்டு அனுப்புகிறான், நானே என் ஒய்ஃப்கிட்ட காமிச்சேன், பாருமா தங்கத்தில் வாங்கிக்கிறேன் 4 சவரன் அப்படின்னு. 4 சவரன் ஏது உங்களுக்கு காசு? அவங்க சவரனை விட்டாங்க, ஏது உங்களுக்கு காசு? எங்கிட்ட சொல்லாத, ஏன் வாங்கினீங்க ஆகுனாங்க. அப்போ பில் எடுத்துக்கிட்டு 657 ரூபாமா அப்படின்னு. அப்படிங்கிறது நாடு. ஸோ சரி சார், இப்போ நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க மூலமாக போங்க, ஆப் வேணான்றது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு சில சின்ன டிப்ஸ் கேட்குறேன். ஒருத்தவங்க மேட்ரிமோனியில தான் போய் அவங்க வந்து அவங்களோட பார்ட்னர் செலக்ட் பண்ணோம்னா எந்தெந்த விஷயத்த முக்கியமாக பார்க்கணும் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே வார்த்தைங்க சொல்லுவேன், தெரியாத மேட்ரிமோனி ஆப்பில் நீ போய் பணம் கட்டுறதோ அந்த 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 சப்ஜெக்டை வேணான்னு சொல்கிறது தான் என்னுடைய கரெக்டான சொசைட்டிக்கு நான் செய்கிற மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். சார் நான் இவ்வளோண்டு குடிக்கலாமா, இவ்வளோ குடிக்கலாமா, இல்லை இவ்வளோ குடிக்கலாமான்னு நான் கேட்டேன். நீங்கள் கேட்குற கேள்வி இது. இவ்வளோ ஆரம்பித்து இவ்வளோ முடிப்பேன் தானே, என்ன அது அந்த கதையே வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவையில்லை. சேஃபாக இருந்துக்கிறது பெஸ்ட். அதுக்கு நிம்மதியாக இப்போ 90 லட்சம் போய் அதில் 40 லட்சம் வந்து இப்போ காணாமல் போய் இவ்வளோதான் பிடிச்சேன்னு சொல்ல கொடுக்க போய் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல். அந்த அம்மாவுக்கு இந்த இவ்வளோ பெரிய சென்னையில் ஒரு டாக்டர் கிடைக்கலையா? சென்னையில் கேட்குறேன். நாங்களும் லண்டன் போய் செட்டில் ஆகும்னு ஒரு ஆசை. என்ன இருக்குது லண்டனில்? அனஸ்தட்டிஸ்ட் இருக்கார்ல. ஒன்றும் கிடையாது. அனஸ்தீசிஸ்ட் நம்ம ஜார்க்கண்டில் இருக்கிற இந்த சாதாரண பார்ட்டி. நன்றி சார். நன்றி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF.